எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் 2024 பார்க்கலாம். ஸோ ஜூலை 23rd 2024 நடந்த யூனியன் பட்ஜெட் பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். இன்கம் டேக்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, ஃபைலிங் பற்றி. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 to 7 lakhs 3 lakhs to 7 lakhs வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து டேக்ஸ் பிடித்தம் இருக்குது. 7 lakhs to 10 lakhsக்கு உங்களுக்கு வந்து 10%. ஸோ அபோவ் 15 lakhsக்கு வந்து 30%. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இது மாறும்போது நிறைய சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், சேலரிட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் யூஸ்வலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 50,000 இருந்தது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் த சேலரிட் பர்சன்ஸ். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75,000க்கு வந்து தே ஹேவ் பின் இன்க்ரீஸ்ட். மீன்ஸ் 50,000லேருந்து 75,000 வரையும் சேலரிட் பர்சன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த அவங்க கொண்டு வந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்பிஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 10% இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 to 14%. அப்புறம் இந்த நான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொன்னாங்க, அது ஃபேமிலி பென்ஷனர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15,000லேருந்து 25,000க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு. அடுத்து என்ன முக்கியமான சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து எஸ்டிடி டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்வலாக எவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா 0.01% இருந்தது, ஆனால் 0.02% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது என்ன உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேக்ஸ் வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்குற அந்த காசு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ யூஸ்வலாகவே ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டேக்ஸஸ் வேறு ஆட் ஆகிறனால இட் வில் பி லாஸ் டு த நம்மளுக்கு ட்ரேடர்ஸ்க்கு தான். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கேபிட்டல் கெயின்ஸில் நீங்கள் வந்து யூஸ்வலாக எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக 10% இருந்து இப்போ 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் பிடித்தம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த சேஞ்சஸ். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் இப்போ ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, 1 year வரையும் ஹோல்ட் பண்ணுறீங்க, 1 yearக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 12.5% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 10%லேருந்து. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்களா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, அதுக்கான ஒரு 10 years கால்குலேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. அதன்படி என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வச்சு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி சப்போஸ் லாங் டேர்ம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 years 20 yearsக்கு அதுக்கேற்றபடி உங்களுக்கு டேக்ஸ் பிடித்தம் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பையிங் வேல்யூ இருக்கு இல்லையா, சிம்பிளாக ஃப்ரம் செல்லிங் வேல்யூ அவ்வளோதான். ஸோ சப்ராக்டிங் பர்ச்சேஸ் வேல்யூ ஃப்ரம் த சேல்ஸ் வேல்யூவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இதுக்கான எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா 12.5% ஃப்ரம் 20%லேருந்து. திஸ் இஸ் ஃபார் த கேபிட்டல் கெயின் ஆன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீன்ஸ் 20லேருந்து 12.5 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறோம். பட் எனிவே நீங்கள் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாதனால அது நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி தான். ஸோ அதே இது நீங்கள் வந்து இப்போது ஷேர்ஸில் வந்து உங்களுக்கு 1 lakh வரை உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. இப்போது நீங்கள் ஷேர்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு வந்து 1.25 வரையும் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் த ஷார்ட் டேர்ம்க்கு அண்ட் லாங் டேர்ம் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டெக்ஸேஷன் இல்லாமல் இப்போ இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா முத்ரா லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த முத்ரா லோன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ லோனோட அந்த லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரம் 10 lakhs to 20 lakhs வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லோனை பொறுத்தவரை நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லோன் வாங்குறோம்னு நினைக்கிறவங்க ஃபார் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் பர்பஸ் நிறைய. அப்புறம் வந்து ஸ்பேஸ் எக்கானமி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காண்டி அவங்க வந்து சில ஃபண்ட் ஒரு 1000 crore ஃபண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ டிஃபென்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, தென் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதர் தென் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கான ரிலேட்டட் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அந்த ஷேர்ஸோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அந்த பட்ஜெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது நான் மெயினாக சொல்ல வந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.